எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோடை காலத்தில் முட்டை சாப்பிடுவது நல்லதா? வெயில் கொளுத்தும் கோடை காலத்தில் நாம் உண்ணும் உணவில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பல்வேறு உடல் அவதிகளுக்கு ஆளாக நேரிடும். உதாரணமாக, கோடையில் முட்டை சாப்பிடுவது நல்லது கெட்டது என்ற சஞ்சலம் சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். முட்டையில் வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்களான கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை அதிகமாகவே இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த முட்டையை கோடை காலத்தில் சாப்பிட்டா செரிமான பிரச்சனை ஏற்படும் என்ற பரவலான கருத்து எல்லார்ட்டையுமே இருக்குது. ஆனால் அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க உணவியல் வல்லுநர்கள். உண்மையிலேயே கோடை காலத்தில் முட்டை சாப்பிடுவதால உடல் வெப்பத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டையில் உள்ள ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் கோடையில் உடலின் நீர் சத்தை சீராக பராமரிக்க உதவுமாமா. மேலும் முட்டை உடலின் ஆற்றலை நீண்ட நேரம் தக்க வைத்து கோடையில் உடல் சோர்வு பலவீனத்தை தடுக்குமா. ஆனா முட்டையின் எண்ணிக்கையில கட்டுப்பாடு வேணும். அளவுக்கு அதிகமா முட்டை சாப்பிடுவது நல்லதே கிடையாது. காரணம், கோடையில் அளவுக்கு அதிகமாக முட்டை சாப்பிட்டா வயிறு தொடர்பான பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. முட்டையை வேக வைத்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு உணவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. பொதுவாகவே கோடை கடக்கும் வரை அசைவ உணவுகளை குறைத்து கொள்வது நல்லதுன்னு அவங்க அறிவுரை சொல்றாங்க. ஓகேவா? முட்டையை எடுத்துக்கங்க, ஆனால் அளவாக எடுத்துக்கோங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.